பரமபதம் பரமபதம் மங்கத்தா காய உருட்ற வேற என்னடா டைஸ் கோலி டைஸ் ஃபர்ஸ்ட் வார்த்தை டைஸ் டைஸ் வெச்சுக்கோ எங்க இங்கிரியா டாஷ் எனக்கு படம் தெரியும் எனக்கே புரியல. ஹலோ, நாங்கள் இப்போ கொடநாட்டில் இருக்கோம். கொடநாட்டில் எந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியும் இல்லை, பட் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் வந்தோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் கொடநாடில் வந்துட்டு யூஸ்வலாக மகேஷோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருமே வந்து வைல்ட் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால எப்போ வெளியில் போனாலும் ஏதாவது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இல்லை சஃபாரி எலிமெண்ட் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி போவோம். அதே மாதிரி இந்த ட்ரிப்போட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நாங்கள் ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் we will start with some footage of Kodanad and we will move on to safari's footage later. அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. வாங்க, லிட்டரலா ஒண்ணும் இல்ல. வெற்றி வகை படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? திருப்பி இன்னொரு தடவை பார்க்கலாம் பாங்க. ஓகே, கப்பலா அடுத்த முடிச்ச கடைசி சொல்லுங்க. how was the trek? ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பி திருப்பி போல பார்க்கலாமாங்க இந்த படத்தை? நீங்களா போய் பாப்பீங்க, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அண்ணா ரிவ்யூ சொல்லு. ட்ரக்லாம் நல்லா தான் இருந்தது. ஆனா என்ன சில பல பாடிகள் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துருவோம். 10 நிமிஷம் இதோ வருது ரோடு, இதோ வந்து சொன்னேன் எங்க அண்ணன் முன்னாடி போய் இது வந்து ஹலோ ஓ அந்த இந்த டான்ஸ போடு. ஓ குச்சி வேணுமா உனக்கு? குச்சிடா count of 1 2 3 குருலா ஈஸியா பண்ணா. டேய் குருவா நாட்டி வாங்க பெட்டில வச்சிருந்தா எடுத்துட்டு போணும். ஆல்ரெடி வொர்க் அவுட் பண்ண மாடி. ஐயா இங்க கணக்கில்லடா. கணக்கடக்கா கணக்கடக்கா கணக்கடக்கா. வீட்டிலிருந்து கிளம்பி இன்னைக்கு 4 வருஷம் ஆச்சு. அடுத்து எங்க போற சத்யா? எம்எம் ஹில்ஸ், அதாவது மலை மாதேஸ்வரா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கர்நாடகாவில் இருக்கு. இந்த இடம் வந்து கர்நாடகாவில் இருந்தாலும் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறது வந்து தமிழ்நாட்டில் கேர்மலம் அப்படின்ற ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் ஸ்டே பண்ணிட்டு கர்நாடகாவில் சஃபாரியா அப்படின்னா ஆமாம், ஏன்னா வந்து ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வைஸ் 10 கிலோமீட்டர் தான். ஸோ வந்து அந்த சைடில் வந்து இன்னும் ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து இன்னும் எதுவும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஏன்னா அந்த எம்எம் ஹில்ஸில் பிஜி பாலியா அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து நம்ம வந்து சஃபாரி போக போகிறோம். ஸோ அந்த சைடில் பெருசாக ஸ்டே ஆப்ஷன்ஸ் இல்லாததுனால கேர்மலம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துல ஒரு ரெசார்ட்டில் தங்கிட்டு அங்கேருந்து 10 கிலோமீட்டர் போய்ட்டு நம்ம எம்எம் ஹில்ஸில் அந்த பிஜி பாலியா ரேஞ்சில் நம்ம வந்து சஃபாரி பண்ண போகிறோம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு சஃபாரி, நாளைக்கு மார்னிங் ஒரு சஃபாரி. இதுவரையும் பெருசாக எதுவும் அந்த ஏரியாவில் சைட்டிங்ஸ் வந்து டூரிஸ்ட்டுக்கு கிடைக்கல. போர் ஜோனில் நிறைய கிடச்சிருக்கு, பட் டூரிஸ்ட்டுக்கு பெருசாக சைட்டிங்ஸ் கிடைக்கல. அதாவது பெருசாக சைட்டிங்ஸ்ன்னு நான் சொல்லும்போது டைகர், லெப்பர் அந்த மாதிரியான சைட்டிங் கிடைக்கல. பட் ஜென்ரலாக வந்து டியர்ஸு, எலிஃபென்ட்ஸு, சாம்பார் டியர், மங்கூஸ், பீகாக் இந்த மாதிரி அது பேர்ட்ஸ் எக்கச்சக்கமா, சர்பன்டீகள் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது தெரியல. விஷஸ் பெஸ்ட் லக். போய் பார்ப்போமா என்ன இருக்குன்னு. நம்மளுக்குன்னு பார்த்து இன்றைக்கி ஒரு டைகர் கிடச்சா சூப்பராக இருக்கும். இந்த வண்டியில் வாந்தி கேஸுகள் பலரை கடினப்பட்டு கூட்டின்னு வந்து ஒரு வழியாக ஹனி டியூ ரெசார்ட்ஸில் சேர்ந்து விட்டோம். நல்ல தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லியோ படம் பார்த்தோம். சுப்பிரமணி பக்கத்துக்குள்ள ஆஃப் பண்ணிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
குட் மார்னிங் கான்ஃபிடென்ட்டா இதான் எங்க குரூப்போட பாபா ராம்தேவ் பர்த்டே பாய். ஆமா, சக்சஸ்ஃபுல்லா 2வது நாளா பர்த்டே கொண்டாடும் பாய். வாங்க எல்லாரும் வாங்க. பாரு எப்படி இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் வர மாதிரி வரிசையா வராங்க. மாடியில் ஒரு ரூம் இருக்கா? மாடியில் ஒரு ரூம் இருக்கு, அந்த சைடு 2 ரூம் இருக்கு. அந்த 2 ரூம் அந்த ஃபேமிலி ரூம் பாக்குறீங்களா? அது பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல். அந்த ஃபேன் பாத்தீங்களா? அப்படியே சூப்பர். ரூமேடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூம் டூர் காட்டிடுறேன். இந்த ரூம் சூப்பராக இருக்கு. ரூம்ஸ் ஸ்மால் பட் கோசி, நைஸ் க்ளீன் டாய்லெட்ஸ். That's my hand. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் பார்த்தீங்களா? மஞ்சள் இடம் இது. What is this, Raghu? I didn't expect this from you. Hey, மாலே. ஹாய், நாங்கள் இங்கே வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு இப்போ ரெடியாக இருக்கோம். 3:30க்கு சஃபாரி. ஸோ மகேஷ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நாங்கள் தமிழ்நாடு சைடில் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் கர்நாடகா சைடு போய் தான் சஃபாரிக்கு போகணும். ஸோ இங்கேருந்து அபவுட் 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ 3:30க்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்புனா தான் 4:30க்கு அங்கே சஃபாரி பாயிண்ட்டுக்கு எங்களால் போக முடியும். அங்கே போய் என்ன டீட்டெயில்ஸ், சஃபாரி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பை. ஸோ இதுதான் வந்து சஃபாரி ஸ்டார்டிங் பாயிண்ட். பெருசாக கேட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சஃபாரி ஆஃபீஸ் வந்து இங்கேருந்து அபவுட் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அதான் சஃபாரி வெஹிக்கிள். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஹெட் போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் அங்கே சஃபாரி ஆஃபீஸ் இருக்குது. சஃபாரி ஆஃபீஸில் நீங்கள் புக்கிங்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் கம் ஹியர் ஃபார் சஃபாரி. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறோம். We are going for safari now, so we will see you soon. Bye. ஸோ எங்கள் சஃபாரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரோடு வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் என்டர் பண்ணோம். டெரைன் வந்து ஃபாரஸ்ட்டு, ஹில்ஸு, மேலே கீழன்ற மாதிரி கொஞ்சம் ரகடாக தான் இருந்துச்சு. புது ஃபாரஸ்ட் அப்படின்றதுனால வந்துட்டு எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். இங்கே கூட கிட்ஸு வந்துருந்தாங்க. ஸோ கிட்ஸு வந்து குட்டி குட்டி விஷயத்தை கூட பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பெரிய சைட்டிங் கிடச்சா தான் ஃபாரஸ்ட் என்ஜாய் பண்ணணுன்றது இல்லைன்றது வந்து கிட்ஸுக்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எங்களுக்கும் கொஞ்சம் கிடச்சிது. ஸோ குட்டி குட்டி பேர்ட்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். இவங்களோட ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய சைட்டிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கார். இதை வந்து நிறைய பேர் வந்து இந்தியன் பைசன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இதை வந்து கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார் வந்து ரொம்ப பக்கத்துலேருந்தே பார்க்குறதுக்கு கிடச்சிது. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரெஸ்ட் ஆஃப் த சஃபாரியும் வந்து நாங்கள் பார்த்தோம். பட் அன்றைக்கி ரொம்ப வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ராக்கெட் வேகத்தில் ஓட்டிகிட்டு போய் எங்களை கொண்டு வந்து வெளியே விட்டாங்க. ஸோ தட் வாஸ் எண்ட் ஆஃப் சஃபாரி 1. ஹாய், இப்போ வந்து காலையில் ஒரு 5:45 AM 2வது சஃபாரி கிளம்ப போகிறோம். We will see you soon. என்னதான் இந்த மாதிரி வந்து வேறு லெவல் சன்ரைஸ்லாம் இருந்தால் கூட அந்த மார்னிங் சஃபாரிக்கு 5 மணிக்கு எழுந்து போகிறது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கும். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ரெகுலரான விஷயமா இருந்தது. பட் குழந்தைங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எழுப்பி கூட்டிகிட்டு கிளம்புறதுக்கே வந்து கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக தான் இருந்தது. ஸோ சஃபாரியில் வந்து எங்களுக்கு பெருசாக பார்க்க கிடைக்காது அப்படின்ற ஒரு தீர்மானத்தினால நாங்கள் வந்து எங்கள் டிரைவர்கிட்டேருந்து, டிரைவர் கம் நேச்சுரலிஸ்ட்கிட்டேருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வாங்க முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வாங்கிட்டு
நாங்கள் மாட்டுக்கு ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். எப்போ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலையோ அப்போ தான் வந்து திடீர்னு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சடன் பிரேக் அடித்து பாருங்கள் அப்படின்னாரு. என்னடான்னு பார்த்தா வந்துட்டு எங்களுக்கு வந்து பக் மார்க்ஸ் பார்க்குறதுக்கு கிடச்சிது. ஸோ வந்து ஆஹா சரி நம்மளே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்ற போது தான் வந்துட்டு பக் மார்க்ஸ் பார்த்தோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண்டை ஓடு கிடந்தது. ஸோ சரி ஏதோ ஒரு கில் இருக்குது, ஏதோ ஒரு அனிமல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போயிட்டுருந்தோம். பட் எதுவும் பார்க்க கிடைக்கல. பட் அந்த ஒரு த்ரில் வந்து எங்களை சஃபாரி வந்து போர் அடிக்காமல் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தது. ஃபாரஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டெரைன்ஸ் இருந்தது. ஸோ வந்து ஒரு ரொம்ப ட்ரையான ஒரு ஏரியா, ஒரு திடீர்னு வந்து ஒரு செம்ம டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய மான் மக்களை பார்த்தோம். ஸோ ஸ்பாட்டட் டியர் எனப்படும் புள்ளிமான்கள், அவங்கள பார்த்துட்டு அப்படியே போனோம். சரி புள்ளிமானை பார்த்தாச்சு, அடுத்து மயில் எங்கப்பா அப்படிங்கும்போதே இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அழகாக நமக்கு பறந்தும் காமிச்சார். ஸோ அதை பார்த்துட்டு ஓகே இன்னும் வந்து வேறொரு டைம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்எம் ஹில்ஸ் பிஜி பாலியாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி சஃபாரி முடிச்சாச்சு, நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ஊருக்கு ரிட்டர்ன் போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புனோன்னா பண்ணாரி அம்மன் கோயிலில் திருவிழா இருந்தது. அது தெரியாமல் நாங்கள் வந்து அந்த வழியில் போய் மாட்டிக்கிட்டு இஷ்டத்துக்கு ரேண்டமாக சுற்றி அங்கே சாப்பிட்ற ஒரு கடை கூட இல்லாமல் கடைசியில் போய் நாங்கள் வந்து அப்பா எங்கேயாவது சோறு இருந்தால் கொடுங்க அப்படின்னு 4 மணிக்கு போய் நிறுத்தினோம். அதுதான் சிவகாமி அக்கா பரோட்டா கடை. கடை பேர் வந்து சிவகாமி. நாங்கள் வந்து இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம். பரோட்டா இருக்குது, தோசை இருக்குது, அப்புறம் ஆம்லெட் என்ன போட்டு தரேன் இருக்காங்க. ஆனால் சுத்தமான சைவ கடை. சாப்பிட்றோம், கலக்கிறோம். கஷ்டப்பட்டு ஒரு கடை கண்டுபிடிச்சு சாப்பிட வந்துருக்கோம். எப்படிங்க இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபா சொல்லலாம். அப்புறம் பெல் ஐகான் இதெல்லாம் delete எங்கால் பேசுவா. ஓகே. சோ சூர்யா சார் ட்ரிக் எப்படி இருந்துச்சு? பிஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஐ லைக் இட். சூப்பரா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சாரி ஆன் பண்ணலையாண்டா, திருப்பி பேசுறா.